நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் இதை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிறவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாரையும் நான் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூட்டின்னு போகிறேன். சரிங்களா? அந்த ஃபெஸ்டிவல் வந்து அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை. நம்ம விளைவின் முதல் பலனை சாமிக்கு கொடுக்கணும் அப்படின்றது நம்ம தாத்தா பாட்டிங்கலேருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு பைபிள் ஒரு 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 ஆசீர்வாதமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் தாத்தா பாட்டிலாம் வீட்டில் இருக்கிற நல்லா கொடுத்த ஒரு ஆடு இல்லை வந்து கோழி, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ள நல்ல கத்திரிக்காய்ங்க, வயல்லேருந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறமேட்டு வந்து மாங்காய், இளநீர் எல்லாமே எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. இப்போ விவசாயம்லாம் நம்ம பண்ணுறதில்ல, அது எல்லாத்தையும் நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லக்ஸுரி லைஃப்பை நம்ம வாழ்ந்துருக்கிறோம். அதனால் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சைக்கிள், கோல்டு காயின், அதுக்கப்புறம் வந்து ஆசீர்வாத தட்டு அப்படி இப்படின்ட்டு ஏலம் வந்து கடையில் தான் வாங்கி வைக்கிறாங்களே. அது அப்போலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை, அது நம்மளோட மிஸ்டேக் தான். இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல மனமுவர்ந்து சாமிக்காக நம்ம கொடுக்கணுன்றது அங்கே போயிட்டு வச்சு அவங்க ஏலம் விட்டு அதில் வர காசை எடுத்து அவங்க காணிக்கைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, சர்ச்சு கட்டுறது மற்ற காரியங்கள் எல்லாமே. இன்றைக்கி 10 வருஷம் கழித்து இந்த அறுவடை திருவிழா வந்து நம்ம ஊரில் நடந்தது. என்ன ஸ்பெஷல்னால் ஒரு 1000 பேர் கூடினாங்க. இந்த இடம் இப்போ காலியாக இருக்குது. ஒரு 1000 பேர் தான், அம்மா அப்பா. சரிங்களா? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, இது என்னோடய அண்ணன், இது என்னோடய தம்பி. நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம். அன்றைக்கி ஃபுல்லாக திருவிழா தான். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கிளம்பிட்டோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் நிறைய எல்லோரும் வந்துட்டாங்க. நான் பார்ட் 2ல் நான் மதியம் போடுறேன், மதியம் நடந்ததுலாம். இது நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டே உட்காந்துட்டோம். சர்வீஸ் தொடங்க ஆரம்பிக்கிறார் ஐயர். அப்படின்னா ஆச்சு, ஊழியருங்க எல்லோரும் அங்கி போட்டுக்கின்னு இருந்தாங்க. ஊழியருங்க எல்லாம் ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஷர்ட்டு, ஊழியர் அம்மாங்க அவங்க மனைவிங்கெலாம் வந்து ப்ளூ கலர் சாரீ எடுத்திருந்தாங்க. கொயர் உட்காந்துருக்காங்க, ரொம்ப அருமையாக பாட்டு பாடுவாங்க. நாங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்களும் அதே கொயரில் தான் இருந்தோம். அப்புறம் அப்பா வந்து ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நிறைய ஒர்ஷிப்லாம் பண்ணாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற காரியங்கள்லாம் நிறைய பண்ணாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டின்றதுனால ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்த அக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம பார்ப்போம். அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது வந்து என்னோடய தம்பி ஒய்ஃபு, என்னோடய தம்பி முகத்தை துடைக்கிறார்ல அவர் தான் என்னோடய தம்பி ஆப்ரகாம், வினோதாலயா. அவங்களுமே வந்து யூனிஃபார்ம் சாரீ போட்டுன்னு இருந்தாங்க. தம்பி ஹாய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊழியர் பைபிள் ரீட் பண்ணாங்க. பைபிள் ரீடிங் பண்ணி அந்த பாஸ்டேட்டில், அம்மனபாக பாஸ்டேட்டில் என்ன ஸ்பெஷல்னால், ஊழியருங்க எல்லோரும் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. சண்டை வராதெல்லாம் இல்லை, சண்டையும் வரும். ஆனாலும் வந்து ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் எல்லாருமே இறங்கி வேலை செய்வாங்க. எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து சர்வீஸ் அட்டன் பண்ணேன். அப்புறம் தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா வந்திருந்தாங்க. அவங்க இடையில் எங்கே போகணுன்றதுக்காக சர்வீஸ் நடுவுலையும் அவங்கள வெல்கம் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் திருவிருந்து கொடுத்தாங்க. திருவிருந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஊழியர்களுக்கெலாம் ஆயர் கொடுத்தாரு. அப்புறம் ஊழியருங்கெல்லாம் விசுவாசிங்க சர்ச்சில் உள்ள எல்லாருக்குமே கொடுத்தாங்க. எங்கள் அப்பா கிட்ட தான் எடுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் பக்கத்தில் எங்கள் சித்தப்பா நின்றுந்தார், டார்வின் அவர் பேர், அவர்கிட்டே எடுத்துட்டேன். எங்கள் அண்ணி அப்பா கிட்டே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் முடிஞ்சதும் ஸ்டாலுக்கு எல்லோரும் போகலாம், ஒரு 1/2 hour பிரேக் விட்டாங்க. அந்த பிரேக்கில் நாம் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ஷேரன் வந்து பாப்கார்ன் வேணும், அந்த பஞ்சு மிட்டாய் வேணும்னு கேட்டிருந்தா, அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.